இவங்க என்னோட சின்ன மகாராணி திருமலம்பா. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். அதுக்குதான் மகாராஜாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மகாராஜா சொல்லுங்க இவருக்கு. ஆமா, மகாராணி திருமலம்பா உண்மையதான் சொல்றாங்க. அவங்க எனக்காக ரொம்ப பிரத்யேகமா சிறப்பா சமையல் செய்வாங்க. நானும் அவங்க செய்யறத ரொம்ப விரும்பி திருப்தியா சாப்பிடுவேன். இதையும் எழுதிக்கோங்க. இதையும் எழுதிக்கோங்க. நான் மகாராஜாக்காக ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பேன். அதனாலதான் மகாராஜா அத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. இது இப்ப சரித்திரத்திலே சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதையும் எழுதிக்கோங்க. மகாராஜா உணவு இருந்துற சமயத்துல ஒரு பூச்சட்டியையும் பக்கத்துல வச்சுப்பாரு. பூச்சட்டியா? இல்ல இல்ல வேண்டாம், இதெல்லாம் எழுதணுங்கிற தேவை இல்ல. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கா உருளைக்கிழங்கு, சுண்டல், பூரி, ராஜ்மா, வெள்ளை சாதம், அல்வா, பாயாசம். அற்புதம் அற்புதம், எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பேச அவர்களுக்காக பண்ணிருக்கேன் மகாராஜா. உங்களுக்காக ஒண்ணு விசேஷமா பண்ணிருக்கேன். ஏன் 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 அப்படி? அது வீட்டுக்கு வந்தவருக்கு மட்டும் சாதாரணமான உணவு, எனக்கு ஏன் பிரத்யேகமான உணவு? அவரு என்ன சாப்பிடுறாரோ அதையே நானும் சாப்பிடுறேன். மகாராஜா, விருந்தாளிகள் கடவுள் மாதிரி. இது எங்களோட வழக்கம். விருந்தாளிகள் கடவுள் மாதிரி. அவரு என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாட்டை நானும் சாப்பிடுறேன். பேச அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு பொதுவாவே நம்ம நாட்டோட உணவு விசேஷமா தான் இருக்கும். ஓ வா, ரொம்ப நல்ல வாசனை வருது. நான் நோட்ஸ் அப்புறம் கூட எழுதிக்கிறேன். முதல்ல நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டுறேன். மகாராஜா, இன்னைக்கு நானே என் கையால பரிமாறி உங்களுக்கு ஊட்டி விடுறேன். வாங்க. அப்புறம் நான் வந்து மகாராஜா சாப்பிடும் போது ஆரத்தி எடுக்க போறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். போங்க, நம்ம விருந்தாளிக்கு இன்னும் இனிப்பு எடுத்துட்டு வாங்க. போங்க. என்ன அருமையான ருசி. மகாராஜா, நான் செஞ்ச மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டீங்க. ஆமா, அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கேனா என்ன? ஆமா. மகாராஜா, சமையக்கட்டுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம். The food was too good, too delicious. Good. கூட்டு வேணுமா உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே இல்ல. நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ஆனா ரொம்ப நல்லா தானே நான் சமைச்சேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்படா நம்ம பேச அவர்களுக்கு நான் விசேஷமா செஞ்ச இந்த சாப்பாடை கொண்டு வர போறேன். எனக்கு மத சாப்பிட போல. இல்ல இல்ல மகாராணி திருமலம்பா, நம்ம விருந்தாளிக்கு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. அடுத்த முறை நிச்சயமா அவர் இங்க வருவாரு, அப்ப கொடுங்க. இப்ப நீங்க மகா மந்திரியார் திம்மரசு வீட்டுக்கு போகணும்ல, நீங்க உடனே கிளம்புங்க, தாமதமாகுதுல்ல. The food was very good. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. பேச அவர்களே, நான் உங்களுக்காக செஞ்ச அந்த விசேஷமான உணவை கட்டி கொடுத்து அனுப்புறேன். அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க. சிப்பாய்களே, நம்மளோட விருந்தாளிய மகா மந்திரி திம்மரசு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே நடிச்சீங்க. பேஸ் வணக்கம் மகா மந்திரி. வணக்கம் வணக்கம். நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். சரி சொல்லுங்க. முதல்ல உங்களோட தொந்திய வெளில விடுங்க. தொந்தியா? எதுக்கு? உங்க தொந்திய எப்படி இழுத்து வச்சுக்கிட்டா நான் கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்வீங்க? வெளியே விடுங்க. சரி சரி, வாங்க வாங்க. நீங்க விஜயநகரத்தோட மகா மந்திரி. எனக்கு விஜயநகரத்தோட படைகள் பத்தி தெரியும். சரி கேளுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேளுங்க. விஜயநகர் படையில எவ்வளவு எலிஃபண்ட்ஸ் இருக்கும்? எலிப்பா என்ன சொன்னீங்க?
உங்ககிட்ட எத்தனை பானை இருக்கு? பானையா? அட கடைக்கு போனீங்கன்னா பானை கடைக்கு போகுது. இல்ல பானைனா உங்களை மாதிரி இப்படி கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். பெரிய மூக்கு இருக்கும். அது நடந்து வரப்போ மொத்த பூமியும் நடுங்கிக்கிட்டே இருக்கும். எலிஃபென்ட் யானை? யானை, எஸ் எஸ். எங்களோட விஜயநகர் ராஜ்யத்துல 1500 யானைகள் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் கேட்டுக்கங்க, நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் மை மிஸ்டேக். மகாமந்திரி, நீங்க சொன்னதுல எத்தனை யானை கர்ப்பமா இருக்கு? கர்ப்பமா இருக்கிற யானையா? நான் இங்க இருந்து கிளம்புற சமயத்துல கர்ப்பமா இருக்கிற யானை குட்டி போட்டு எனக்கு அதிகமாகும்ல. யானையோட எண்ணிக்கை அதிகமாகும்ல. எனக்கு எல்லாத்தோடையும் சரியான எண்ணிக்கை தெரியணும். அதனால தான் கேட்டேன். என்னோட ஆட்கள் நான் சொல்றத நம்புறாங்க. அதனால தான் நான் இந்த புத்தகத்துல சரியான எண்ணிக்கை இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பா. நான் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட எத்தனை குதிரை நடை வீரர்கள் இருக்காங்க? குதிரை படை பேசவர்களே, குதிரை படை வீரர்கள் குதிரை மேல உட்காருவாங்க. அவங்க குதிரை கூடவே நடந்தும் போவாங்க. ஓகே, மை மிஸ்டேக். குதிரை படை காலாட் படை வீரர்கள் கையில வாலேந்தி நடந்து போவாங்க. குதிரை படை வீரர்கள் குதிரை மேல ஏறி போவாங்க. அப்புறம் எதுக்கு குதிரை படை வீரர்கள் நடந்து போறாங்க? பேசவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவங்க குதிரை மேல உட்கார்ந்து தான் ஓட்டிக்கிட்டு போவாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க, நான் சரியான தகவலை கொடுக்கணும்ல. அட கோத்வால், சொல்லுங்க மந்திரியாரே. இங்க வாங்க. இவர் எங்க விஜயநகர் ராஜ்யத்தோட அறங்காவலர். வாங்க உட்காருங்க. அட வந்து உட்காருங்க. இவருக்கு இவரோட வேலையை தவிர இங்க இருக்கிற மத்த எல்லா விஷயங்களை பத்தி நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ இவர்கிட்ட கேளுங்க. இவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நான் இப்ப போறேன். நீங்க இவர்கிட்ட கேட்டுக்கங்க. மந்திரியாரே, பேசவர்களே, என் பேரை எழுதிருக்கீங்களா? எனக்கு ஒரு மனைவியும் 9 குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்க பேரையும் நீங்க எழுதணும். ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? பேர் நான் அப்புறம் எழுதிக்கிறேன். முதல்ல இதை சொல்லுங்க. விஜயநகரத்துல டோட்டலா எத்தனை குரங்கு இருக்கு? குரங்கா? குருவே, என்னாச்சு உங்களுக்கு? நம்மளோட குரு கீழே விழுந்துட்டாரு. டேய் முட்டாளுங்களா! சௌதாமணி தேவி, நம்ம குரு உட்காரும் பொழுது குருமாதான் அந்த பலகை எடுத்துட்டாங்க. குரு கீழே விழுந்து அவர் முதுக உடைச்சுக்கிட்டாரு. துஷ்டனே, முதுக உடைச்சுக்கிட்டேன் தான். ஆனா இப்ப நல்லா இருக்கேன். இத பாரு சௌதாமினி, நான் முதுக உடைச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த 2 துஷ்டனுங்களால தரையில உட்கார வேண்டியதா போச்சு. டேய், உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்கடா. யாரு வந்தது? பேசுவாரு. பேசவர்கள் முன்னாடி ஒழுங்கா நடந்துக்கங்க, நல்ல விதமா பேசுங்க. இது நம்ம மான பிரச்சனை குருவே. தனிச்சாரியா மணிச்சாரியா என் பசங்களா, நீங்க ஓம்ங்கிற மந்திரத்தை சரியாவே உச்சரிக்கல. ஓம்ங்கிற மந்திரம் தான் மிக முக்கியமானது. சரியா உச்சரிக்கணும். சொல்லுங்க, ஓம்ங்கிற மந்திரத்தை சரியா உச்சரிங்க. வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம். பேசவர்களே, நீங்க இங்க எப்படி? இவருதான் இங்க அழைச்சிட்டு வந்தாரு. பேசி என்கிட்ட கேக்குறாரு, விஜயநகர்ல எத்தனை குரங்குங்க இருக்குன்னு. அதனால தான் இங்க கூப்பிட்டு வந்தேன். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்கு, இல்ல எங்க குருவை பார்த்தா குரங்கோட குரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது இல்ல. சௌதாமணியை பாக்குறதுக்காக இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க தானே காட்டு பக்கம் போய் பறவைங்களையும் விலங்குகளையும் பார்த்து நடனம் கத்துக்க போறேன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நான் நினைச்சேன், சௌதாமணிக்கு விஜயநகர்ல எத்தனை குரங்குங்க இருக்குன்னு தெரியும்னு. இந்த மதிப்புமிக்கவர் யாரு? நான் சொல்றேன் இருங்க. சௌதாமினி அவர்களே, இவர் பேசவர்கள் போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்காரு நம்மளை பத்தி எழுதுறதுக்காக. இங்க இருக்கிற மக்களை பத்தியும் நம்ம ராஜ்யத்தோட பெருமைகளை பத்தியும். வாங்க உட்காருங்க. நீ இப்படி உட்காரு. மதிப்புமிக்க பேசவர்களே, நான் விஜயநகரத்தோட அரசவை நடன கலைஞர். ஓ, அப்படியா? நீங்க எதெல்லாம் கலைப்பீங்க? கலைப்பாளா? இவ எதையும் கலைக்க மாட்டா. நடன கலைஞர். நடன கலைஞர். வாவ், டான்சர். இந்த நாட்டோட கலைகளை பத்தி எழுதலன்னா என்னோட புத்தகம் முழுமையா அடையாது. நான் இப்பவே உங்களுக்காக என்னோட நடனத்தை காட்டுறேன். நீங்க என்ன பத்தியும் அவசியமா எழுதணும். நானும் நல்லா பிரபலமாயிடுவேன், சமுத்திரங்களை தாண்டி. ஆடுங்க, நான் உடனே எழுதுறேன். ஆனா
இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுங்க. அப்பதான் நான் எழுதுறதுல கவனம் செலுத்த முடியும். என்ன சொன்னீங்க? வெளியே போங்கன்னு சொல்றாரு. வெளியே எனக்கு எங்க தனியா இருந்தாதான் எழுத முடியும். குருவே, தனிமணி அவர்களே, தேவி, கோத்வால் அவர்களே, எல்லாரும் இப்பவே வெளியே போங்க. சொன்னது கேட்டதில்ல? உங்களை தான் வெளியே போக சொல்றா. போங்க. குருவே, நான் உங்களையும் சேர்த்து தான் வெளியே போக சொன்னேன். செல்லம், என்ன உன் வீட்ல இருந்து வெளியே போக சொல்றியா? குருவே குருவே பேசிங்க தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் சௌதாமணி தேவியை செல்லலாம் சொல்லாதீங்க. அப்புறம் அதையும் சேர்த்து எழுதிட போறாரு. சௌதாமினி அவர்களே, நீங்க உங்க வீட்ல இருந்து என்ன வெளியே போக சொல்றீங்களா? ஆமா குருவே, நான் உங்களையும் தான் என் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். அப்பதான் என்னால இந்த பேசவர்கள் கிட்ட என்னோட நடனத்தை முழுமையா காட்ட முடியும். சரி, உங்க விருப்பப்படியே ஆகட்டும். வரோம். வாங்க ஆச்சாரியாரே. குருஜி, யாரு? பண்டித ராமகிருஷ்ணா. என்ன பண்றீங்க? அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நானும் பாக்குறேன். அட பண்டிதர் ராமகிருஷ்ணா பேச இருக்காருல, அவரு சௌதாமினி நடனத்தை பத்தி எழுதிட்டு இருக்காரு. அது நல்ல விஷயம் தானே. ஆனா நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நம்மளோட குரு இருக்காருல்ல, அவரை சௌதாமணி தேவி வீட்டை விட்டு வெளியே என்ன துரத்திட்டாங்க. மட்டுமா? உங்களையும் தான் துரத்துனா? குருஜியுமா? சௌதாமணி தேவி குருஜியும் வெளியே அனுப்பிட்டாங்களா? பண்டித ராமகிருஷ்ணா, நான் ரொம்ப கவலையில இருக்கேன். கிண்டல் பண்ணாதீங்க. என்ன சௌதாமினி சௌதாமினி? சௌதாமினிக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. அவ என்னோட சிஷ்யை, அவ்வளவுதான். சிஷ்யை மாதிரி தெரியலையே குருஜி. அவங்க உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. உங்களுக்கு மரியாதையும் கொடுக்கல. பேச உள்ள நுழைஞ்சதும் நீங்க வெளியே வந்துட்டீங்க. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த பேசிருக்கான்ல, அவன் உங்க வீட்டுக்கும் வரத்தான் போறான். அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அவன் உங்களை பத்தியும் எழுத போறான். போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. உங்க அம்மா கிட்டயும் சாரதா கிட்டயும் சொல்லுங்க. எனக்கு தெரியும் அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மானம் மரியாதை எல்லாம் கடல் கடந்து போர்ச்சுகலுக்கு போய். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. உங்களை தான் இங்க வேண்டாம்னு அனுப்பிட்டாங்க. நீங்க போங்க. நீங்க போங்க. நான் போக மாட்டேன். நானே போறேன். போங்க. ஹே ராமா, குருவும் சௌதாமணியும் இந்த பேசால தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவனால நம்ம வீட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆமா பந்து, அவன் வந்தா என்ன ஆகும்னு தெரியலையே. நம்ம வீட்ல ஏற்கனவே உன்னை பாடா படுத்துறாங்க. பேஸ் வரதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா மொத்த உலகமும் உன்னை பத்தி தப்பா பேசும். கடவுளால தான் காப்பாத்த முடியும். சரி வா, நம்ம போய் பாப்போம். குருவே, நாம என்ன பண்றது? நான் இப்ப பண்ண போற காரியத்தை பார்த்து அரசவையில மகாராஜா என்ன மட்டும்தான் பாராட்டுவாரு. யாரையும் பாராட்ட மாட்டாரு. அப்புறம் இந்த பேசோட புத்தகத்துல என் பேர் மட்டும்தான் முதல்ல பதிவாயிருக்கும். அதுவும் தங்கத்தால பொறிக்கப்பட்டிருக்கும். ஏய் தனி, நம்ம குரு ஏதோ தந்திரமான வேலையை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் ஏதோ மோசமான விளையாட்டா விளையாட போறாரு. சரியா சொன்னப்போ. ஷால்தா அம்மா, பேஸ் வந்துட்டாரு, வாங்க. 16-1-16, 16-2-32, 16-1-16, 16-2-32. என்னம்மா? ராமா எங்க வா? ராமா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. உடனே போய் எழுப்புறேன். 16-1-16, 16-2-32. அன்பே, எந்திரிங்க. உங்களை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. மறுபடியும் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. எந்திரிங்க. இன்னும் பண்ண. சீக்கிரம் எந்திரிங்களே. மறுபடியும் பண்ணு. எந்திரிக்கிறீங்களா இல்ல அம்மாவை கூப்பிடவா?
யாரு வந்திருக்கா? என் அன்பே, உங்களை பாக்குறதுக்காக பேஸ் வந்திருக்காரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். என் ஆருயிரே. சரி, சீக்கிரம் வாங்க. பேஸ் வந்துட்டானா? வரட்டும், மதிப்பிற்குரிய பேஸ் வரட்டும். என்ன யோசிக்கிறீங்க? இதுதான் பண்டிட் ராமகிருஷ்ணாவோட வீடு. உள்ள போலாம் வாங்க. என்னை இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்பலாம். ஆனா பேஸ் அவர்களே, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு யார் எடுத்துட்டு வருவா? குரு எங்க கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க அதை செய்யணும், உங்களுக்கு சேவை செய்யணும்னு. உங்க சேவை எனக்கு தேவையில்லை. நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகலாம். இல்ல அப்ப நான் இல்ல இதை பத்தி எழுதுறேன். நீங்க 2 பேரும் எவ்வளோ 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 மோசமான ஆளுங்க. அடே போங்கடா, இல்லனா தப்பா எழுதிடுவாரு. தனி மணி மோசமானவங்களா? அப்படிலாம் எழுதுறாதீங்க பேசுவர்களே. நாங்க நல்லவங்க போறோம். அப்படி நல்ல விதமாவே எழுதுங்க. வா வா தனி போலாம். பேசவர்களே வாங்க, நான் உங்களை உள்ள அழைச்சிட்டு போறேன். வாங்க. நீங்களும் கிளம்புங்க. நானும் போகணுமா? எஸ், கோ போங்க. சரி, போறேன்.